ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸோடு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்னுடைய இது நான் சொல்கிறது பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. முதல் பார்க்குறதா சிம்பா நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நீங்கள் ஸ்வீட் காரம் காஃபிங் கடை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், பார்க்காத சிலருக்கு தான் சொல்கிறேன். பார்த்துருக்குது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. அது ஒன்றும் இது இல்லை. இது நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னே நான் சாப்பிட்டேன்னா எல்லாமே ரொம்ப சுவையாக இருந்துச்சு, எல்லாமே டேஸ்டியாக இருந்துச்சா. சரி, என் பையன் வாங்கிட்டு வந்தேன். என் பையன் கொடுத்தோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடா என்ன மம்மி, நாங்கள் வந்து இந்த ரன்னிங் ஜம்பிங் அதுமாரி தான் ஜிம்முலேருந்து அவங்க பிள்ளைங்க போவோங்க எங்கே நடந்தாலும். அப்போ அங்கே வந்து கொடுத்தாங்களா அவங்க. ஆனால் அவ்வளோமே ஃப்ரீயாக தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிள்ளைங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்னாங்க. அப்போ சரி சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுக்கும் ஒன்று எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். அது அப்போ டேஸ்ட் நான் சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. நேந்திரம் சிப்ஸும் இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவே ஒரு எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹெல்த்தியாக நம்ம வயசானவங்க சாப்பிட்லாம், சின்ன குட்டீஸ் கொடுக்கலாம். அதனால் சரி உங்களுக்கும் காட்டலான் தான். இந்த பாருங்க, இதுலேயே எல்லாம் போட்டிருக்கு உங்களுக்கு. அடுத்தது இது வந்து ஃப்ரெஷ் காபி பர்பின்னு போட்டிருக்காங்க. இது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நான் டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பிட்டேன்னா சரி, சாப்பிட்டாலும் பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு காட்டணும், நமக்கு ஓகே, தெரியாதவங்க கண்டிப்பாக காட்டணும் தான். சரி, கண்டிப்பாக காட்டலாம். எல்லாமே ஹெல்த்தி, கற்பட்டி அப்படி நல்லா நெய்யெல்லாம் எல்லாமே எப்படியோ சரி சூப்பராக இருக்குது. அது டேஸ்ட்டே பார்க்கும்போது நம்ம கற்றுக்கணும்னு இருக்குங்க. இங்கே பாருங்க, இதை பாருங்க, கட் பண்ணுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மைசூர் பாக் மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பருங்க. காஃபி டேஸ்ட்டு வருது அப்படியே. ஃப்ரெஷ் காஃபி பர்பியில் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது உண்மையாகவே. அதுதான் உங்களுக்கு அதையும் காட்டிடலாம் கண்டிப்பாக. நான் சாப்பிட்டதை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் தான் போட்டிருக்கேன். அடுத்தது இது பாருங்கள், 2 கடலை மிட்டாய் கொடுத்துருக்காங்க. இது வேறு கடலை மிட்டாய், இது வேறு கடலை மிட்டாய். அப்புறம் இது டேஸ்டி லட்டுன்னு செம்ம டேஸ்ட்டு. அவங்க சொன்ன மாதிரியே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிச்சு காட்டிடுறேன் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக குட்டீஸுங்கிறது பெரியவங்க வரைக்கும் நம்மளாம் சாப்பிட்லாம். அதுக்காக தான் தவிருங்க. இந்த லட்டையும் கட் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா நமக்கு எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடலாம். அதுமாதிரி பிள்ளைங்களாம் நிறைய பிள்ளைங்க ஜிம்முக்கு போகிற பிள்ளைங்களாமே இதை வாங்கி சாப்பிடலாம். அவங்களாம் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதே எங்களுக்கு இனிப்பு வேண்டான்றாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு காட்டியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா தொடர்ந்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.